ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஓஆர் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அதில் லீனியர் ப்ரோக்ராமிங் இன்றைக்கி பார்க்கலாம். First of all, the linear programming is the basic concept for the OR. ஓகே, இது தெரியாமல் நாம் எதுவும் போக முடியாது. அதனால் இதை கொஞ்சம் நிறையவே பார்ப்போம். நிறைய ப்ராப்ளம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, மாடலிங் எப்படி பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். இதில் அதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக லைட்டாக அதனுடைய கான்செப்ட் என்னன்றது தெரிஞ்சுட்டு போதும். இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இஸ் அ மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் ஃபார் த ஆப்டிமைசிங். ஆப்டிமைசிங் மீன்ஸ் மேக்ஸிமைசிங் ஆர் மினிமைசிங்னு அர்த்தம். இந்த சொல்யூஷனை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது ஆர் மினிமைஸ் பண்ணுறது. ஸோ a linear objective function subject to the some constraint, subject to the linear constraint சொல்கிறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எல்லாமே லீனியராக இருக்கும், அதனால் லீனியர் கன்ஸ்ட்ரைன்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் a linear programming. Linear programming is a technique for find out the maximum or minimum value for a linear objective function under the some constraint. Okay, that is the idea of linear programming. The objective function is a linear function to be optimized. Linear inequalities constraint inequalities equation illa equation irukkalam. Okay va, inequalities or equation, linear inequalities or equation. Decision variable is non-negative variable, that is called the decision variable. And a feasible region is set of all points satisfying all constraint. Okay, set of all points, எந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரைண்ட் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுக்கு பேர் தான் feasible region. ரொம்ப முக்கியமான ஐடியா அது. ஓகே, வாட் யூ மீன் த ஆப்டிமல் சொல்யூஷனா என்ன, feasible regionனா என்ன அப்படின்றத கண்டிப்பாக ஓரளவு தெரிஞ்சுக்கணும். ஸோ feasible regionன்றது செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ், எந்த பாயிண்ட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுக்கு பேர் feasible. The set of all points satisfying the set of points is called the feasible region. And the optimal solution, optimizing optimal solution, that is a maximum solution or minimum solution. That is optimizing navi maximize or minimize, extremum appdinu irthum. Okay, that is called the optimal solution. And objective function, that is a linear function to be optimized, that is called the objective function. இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா that is called the linear programming problem வந்து as a decision variable x, y greater than equal to 0, x, y என்றது greater than equal to 0, that is called the decision variable அப்படின்னு சொல்லுவோம். objective functionல வந்து z equal to ax plus by அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்று அது மேக்ஸிமைஸ்டாக இருக்கணும், இல்லை மினிமைஸ்டு ப்ராப்ளமாக இருக்கும். that is that constraint equation வந்து linear inequalities தான் constraint equation. இந்த மூணும் சேர்ந்தது தான் நம்முடைய linear programming problemன்றது. ஓகே, வெரி சிம்பிள் ப்ராப்ளம், வெரி ஸ்கூல் லெவலில் நம்ம படித்தது தான். த ஃபர்னிச்சர் டீலர் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. த ஃபர்னிச்சர் டீலர் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து 60 பீஸ் தான் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அவர் வச்சுருக்கிற ரூமில் 60 பீஸ் தான் போட முடியும். மொத்தம் 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. டேபிள் வாங்க போகிறாரு, சேர் வாங்க போகிறாரு. டேபிளினுடைய காஸ்ட் வந்து 2500 ருபீஸ். ஓகே, ப்ராஃபிட் வந்து 250 ருபீஸ் கிடைக்கும். சேர்னுடைய காஸ்ட் வந்து 500 ருபீஸ், ப்ராஃபிட் வந்து 775 ருபீஸ் கிடைக்கும் ஒரு சேருக்கு. இப்போ வந்து நம்ம இது ஒரு ப்ராப்ளமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். தட் இஸ் ஆப்டிமல் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ், ஃபைண்ட் த ஆப்டிமல் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் ஆன் சேர்ஸ் டு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட். எத்தனை டேபிள் எத்தனை சேர் வாங்கினா அவருக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்முடைய ப்ராப்ளம். ஸோ அவருடைய ரூம் கெப்பாசிட்டி 60 தான். ஒரு டேபிளுக்கு 250 ப்ராஃபிட்டு, ஒரு சேருக்கு 75 ருபீஸ் ப்ராஃபிட்டு, ஒரு டேபிளினுடைய காஸ்ட் 2500 ருபீஸ் அண்ட் சேர்னுடைய காஸ்ட் 500 ருபீஸ். மொத்தமாக அவர் இன்வெஸ்ட் பண்ண போகிறது 50,000 ருபீஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு ப்ராப்ளமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் டேபிள்னு எடுத்துக்கலாம், ஒய்ன்றது நம்பர் ஆஃப் சேர்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம ப்ராப்ளம் போடுறோம். மேக்ஸிமம் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்ன்றது 250 ருபீஸ் டேபிளுக்கு, சேருக்கு வந்து 75 ருபீஸ். எத்தனை சேர் வாங்க போகிறோம், ஒய் சேரு. எத்தனை டேபிள், எக்ஸ் டேபிள் வச்சுருக்கோம். ஸோ 250x + 75yன்றதான் உங்களுடைய மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராஃபிட். ஸோ அதுதான் மேக்ஸிமம் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லிட்டு 250x + 75y. திஸ் இஸ் கால்டு த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சரி, இதில் கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா 50,000 ரூபாய் தான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒரு டேபிளினுடைய
காஸ்ட் வந்து 2500. ஒரு சேருடைய காஸ்ட் வந்து தட் இஸ் 500 rupees கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ தாட் 500 rupees. ஸோ 2500 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 500 ஒய்ன்றது இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் 50,000 தான் இருக்கணும். ஏன்னா 50,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50,000, 50,000குள்ளே தான் இருக்கணும் அது. அதே மாதிரி இந்த எக்ஸு ஒய் நம்பர் ஆஃப் சேரு நம்பர் ஆஃப் டேபிள் ரெண்டும் வந்து ஆட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 60 தான் இருக்கணும். ஏன்னா அந்த ரூம்னுடைய கெப்பாசிட்டி வந்து 60 தான் போட முடியும், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. அதனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60. ஸோ திஸ் இஸ் கால்டு த கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன். இந்த எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் டேபிள், ஒய்ன்றது நம்பர் ஆஃப் சேரு, நம்பர் ஆஃப் டேபிள் நம்பர் ஆஃப் சேரு இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். திஸ் இஸ் கால்டு த டெசிஷன் வேரியபிள். இதுதான் அந்த ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. வெரி பேசிக் ப்ராப்ளம், வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம், வெரி நாம் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ன்றது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இது. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். மேக்ஸிமைஸ் z equal to 250x subject 250x plus 75 subject to the constraint. அதை காமனாக டிவைட் பண்ணிங்கன்னா 5x plus y less than or equal to 100 எழுதலாம். இங்கே x plus y less than or equal to 60. அந்த ப்ராப்ளத்தை 100 டிவைட் பண்ணிகிட்ருக்கோம். டிவைட் பண்ணிவிட்டு you can try it this one. And this is equal to x greater than equal to 0, y greater than equal to 0. Okay. அதை சிம்பிளி பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஓகே, அதனுடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் இது. அண்டு கிராஃபிக்கல் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துக்கு த ஃபீஸிபிள் ரீஜியன்றது தட் இஸ் கால்டு த ஃபீஸிபிள் ரீஜியன் இஸ் த காமன் ஏரியா சாட்டிஸ்ஃபைங் ஆல் கன்ஸ்ட்ரைண்ட். எல்லா கன்ஸ்ட்ரைண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு காமன் ஏரியா தான் தட் இஸ் கால்டு த ஃபீஸிபிள் ரீஜியன்றது. ரொம்ப முக்கியமான டெஃபினிஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அதனால் இந்த டெஃபினிஷன் ஆப்டிமல் சொல்யூஷன் என்ன, ஃபீஸிபிள் ரீஜன் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்டு த ஃபீஸிபிள் ரீஜன். ஸோ தீஸ் ஆர் கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷன். கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷன்றது நாட் ஓன்லி இந்த ரெட் கலர் லைன் ப்ளூ கலர் லைன் மட்டும் கிடையாது, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சேர்ந்தது தான் கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற செட் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கு பேர் தான் ஃபீஸிபிள் ரீஜன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இஸ் கால்டு சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். இந்த கார்னர் பாயிண்ட் அப்படின்றது இதில் இருக்கிற நாம் அந்த ஃபீஸிபிள் ரீஜனில் இருக்கிற கார்னர் பாயிண்ட் தான் கார்னர் பாயிண்ட். இந்த 0 A லைக் தட் B C இதெல்லாம் போட்டிங்கன்னா தட் இஸ் கால்டு த கார்னர் பாயிண்ட். இந்த கார்னர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். தட் இஸ் கார்னர் பாயிண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் த லீனியர் ப்ரோக்ராமிங், இஃப் அன் ஆப்டிமல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட், ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு LPP ப்ராப்ளத்துக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா it must occur at the corner point. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் வந்து only on the corner point of the feasible region. Corner point of the feasible region. That is a very important theorem, very important result-ம் கூட. ஓகேவா? ஸோ நம்ம கிடைக்கிற ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து only on the corner point of the feasible region இருக்கும். ஸோ தட் இஸ் த அந்த கார்னர் பாயிண்டில் அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சி அதில் எது அதிகமாக இருக்கோ தட் இஸ் கால்டு த மேக்ஸிமம் வேல்யூன்னு அர்த்தம். எது கம்மியாக இருக்கோ அதுக்கு பேர் மினிமம் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே ஆப்டிமல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 6,215 வருது. அது எது கரஸ்பாண்டிங்காக அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா பின்றது 10,20 கரஸ்பாண்டிங்காக அமையுது. அப்படின்னா 10 டேபிள் 50 சேர் அவர் வாங்கினார்னா அவருக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த கார்னர் பாயிண்ட் மெத்தட்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீஸிபிள் ரீஜன் கண்டுபிடிக்கிறோம் பை த கிராஃபிக்கல் மெத்தடில், பை கிராஃபிங் ஆல் கன்ஸ்ட்ரைண்ட்டை வந்து கிராஃபில் போட்ட பிறகு, அண்டு கார்னர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜனோடையது, அண்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எவாலுவேட் பண்ணணும், அண்டு தென் அதில் எது அதிகம் மேக்ஸிமைஸ் எது மினிமைஸ் எது அப்படின்னு பார்க்கணும். மேக்ஸிமைஸ்னால் லார்ஜஸ்ட் வேல்யூ, மினிமைஸ்னால் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ வெரி சிம்பிள் அல்காரிதம் இந்த கார்னர் பாயிண்ட் மெத்தட். தட் இஸ் and another problem பார்த்தீங்கன்னா manufacturing problem. The company produces the two product வந்து with machine time வந்து product A வந்து 2 hours, product B க்கு வந்து 3 hours. மொத்தம் டோட்டலாக வந்து அவைலபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 120 hours. அப்படியே லேபர் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ப்ராடக்ட் ஏவுக்கு வந்து 4 hours வந்து, அண்ட் ப்ராடக்ட் பிக்கு வந்து 2 hours, மொத்தம் டோட்டலாக 8 hours இதுக்கு லேபர் வந்து. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏவுக்கு வந்து ₹6, ப்ராடக்ட் பிக்கு வந்து ₹4. ஸோ ஒரு கம்பெனியுடைய 2 ப்ராடக்ட் ஏபின்னு 2 ப்ராடக்ட்னுடைய இது. சப்போஸ் நான் வந்து எக்ஸுன்றது வந்து யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ஏ, எக்ஸ் ப்ராடக்ட் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட் ஏவில் வந்து எக்ஸ் யூனிட்னா ப்ராடக்ட் பியில் ஒய் யூனிட்.
அப்படின்னா இந்த மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம்னா என்ன வரும், ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம பார்ப்போம். தட் இஸ் அப்படின்னா 6x + 4yன்னு வந்துடும். திஸ் இஸ் த ப்ராஃபிட்ன்றதுனால 6x + 4y. அண்ட் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட் என்ன வரும், 2 கன்ஸ்ட்ரைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த பேஸ்ட் ஆன் த ஹவர்ஸ் அண்ட் another ஒன் லேபர். ஓகேவா, லேபர் அண்ட் டைம், இந்த ரெண்டு பேஸ் பண்ணி மிஷின் டைம் அண்ட் லேபர். ஸோ த மிஷின் டைம் வந்து மேக்ஸிமம் டோட்டல் அவைலபிள் 120 hours. லேபர் வந்து மேக்ஸிமம் 8 hours ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா 2x + 3y ≤ 120 அண்ட் 4x + 2y ≤ 80. இந்த x யூனிட் y யூனிட்ன்றது எப்பவுமே நெகட்டிவாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லீனியர் ப்ரோக்ராம் கிராஃபிக்கல் மெத்தட் அப்ளை பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த கார்னர் பாயிண்ட் மெத்தட்லாம் இங்கே feasible region பார்த்தீங்கன்னா set of all points satisfying the all constraints, that is called the feasible region. அப்படின்னா feasible solution என்ன சார்னா, any point in the feasible regionல that is called the feasible solution அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, infeasible solution என்னன்னா point outside the feasible region, அந்த feasible regionக்கு வெளியில் இருக்கிறது வந்து infeasible solution அப்படின்னு சொல்லுவாங்க. optimal solution என்னன்னா feasible solution giving optimal value, அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ இல்லை மினிமம் வேல்யூ ஓகே கொடுக்குதுன்னா அந்த ஃபீஸிபிள் சொல்யூஷன், அதுக்கு பேர் ஆப்டிமல் சொல்யூஷன். ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன் அதெல்லாம். ஏன்னா டெஃபினேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பவுண்டட் ரீஜன்றது ஃபீஸிபிள் ரீஜன் என்க்ளோஸ்ட் ஆன் ஆல் சைட்ஸ். ஒரு கம்ப்ளீட்டாக அந்த கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷனால் போடும்போது பவுண்டடாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் த பவுண்டட் ரீஜன். தட் இஸ் அ ஃபீஸிபிள் ரீஜன் என்க்ளோஸ்ட் ஆன் ஆல் சைட்ஸ், எல்லா சைடும் என்க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா ஃபீஸிபிள் ரீஜன், that is called the bound region. Enclose ஆகாம ஒரு சைடு ஓப்பனாகவே இருந்ததுன்னா that is called the unbound region. Feasible region not completely enclosed னா that is called the unbound region. இது for understanding. Okay, bounded region and unbounded region இருக்கும். And optimal solution exist ஆகுது அப்படின்னா that is a very important theorem. It occurs at the corner point of the feasible region. Already நம்ம பார்த்தது, that is a very important theorem. And feasible region is bounded இருந்ததுன்னா ரொம்ப முக்கியமான theorem. feasible region is bounded இருந்ததுன்னா objective function has both maximum and minimum value. ஓகே, அந்த objective function வந்து என்னது, maximum value minimum value ரெண்டுமே இருக்கும். எப்போ feasible region is bounded இருந்ததுன்னா. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்லாம் ரொம்ப லென்த்தியாக தான் இருக்கும். ஓகேவா, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ப்ராப்ளத்தில் ஒரு பார்ட்டை கொடுத்துட்டு ஏதாவது வேல்யூ கேட்கலாம், இல்லை இது மாதிரி டெஃபினிஷனாக கேட்டுட்டு விட்டுடலாம். ஓகே, ஸோ அதனால் எல்லாமே படிக்கிறது உங்களுக்கு நல்லது. if the feasible region is unbounded இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆப்டிமல் சொல்யூஷன் may not exist. ஓகே, எக்ஸிஸ்ட் ஆகாமல் கூட போகலாம். அன்பவுண்டடாக இருந்தால் எக்ஸிஸ்ட் ஆகவும் செய்யலாம், எக்ஸிஸ்டே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆப்டிமல் சொல்யூஷன் may not exist. ஸோ objective function can be increased indefinitely. ஓகே, objective function can be increased indefinitely. and multiple optimal solution, if the objective function வந்து is parallel to constraint line, objective function வந்து parallel to constraint line னா multiple optimal solution இருக்கும். all points on the edges ன்றது side or optimal solution, all points on the edges or optimal solution அர்த்தம். edgesல இருக்கிற எல்லாமே optimal solution அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேலே போட்டதனுடைய டயக்ராம் இதுதான் ஆக்சுவலி. the maximum 50,000 and somethingன்றது அதனுடைய கார்னர் பாயிண்ட். leave it. That is a very important point இங்க ப்ராப்ளம் போடுறதுக்கு. So the method of solving linear programming problem that is called corner point method அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, that is the find the feasible region of the linear programming problem and determine its corner points either by the inspection or by solving the two equation of the lines intersecting at the point. ஸோ அதை வச்சு feasible region கண்டுபிடிச்ச பிறகு objective ஃபங்க்ஷனில் எவாலுவேட் பண்ணிவிட்டு at each corner பாயிண்டில் அதில் capital M small mன்றது that is the largest and the smallest வேல்யூவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிடும், that is the solution கிடச்சிடும், optimal solution கிடச்சிடும். சப்போஸ் when the feasible region is bounded இருந்ததுன்னா ரெண்டுமே மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த கேஸ் feasible region is unbounded இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டு. the feasible region is unbounded இருந்தால் என்ன பண்ணுறது,
அப்படின்னா அன்பவுண்டடாக இருந்தால் சொல்யூஷனே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ சப்போஸ் அன்பவுண்டட் ரீஜனாக இருந்து கேப்ல எம்ன்றது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசடாக இருக்கும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ கண்டுபிடிப்போம். அந்த கண்டுபிடிக்கும் போது அந்த கேப்ல எம்ன்றது மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குன்னு வச்சுங்க. இஃப் த ஓப்பன் ஆஃப் பிளேன் டிட்டர்மைன்ட் பை ax plus by. What is the ax plus by? That is the objective function. ax plus by greater than m அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு as no point இதுக்கு டயக்ராம் போடணும். ஆக்சுவலி என்னது ax plus by greater than mக்கு டயக்ராம் போடணும். mன்றது என்னது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் z. maximum value of z and as no point in common with feasible region. Okay, as no point in common with a feasible region na இதுக்கு லைன் போடும் பொழுது okay, no common point with the feasible region na the z has no maximum value. And the z என்றது maximum value that is m is the maximum value of z na ஓகேவா, இது வந்து காமன் வேல்யூ, காமன் பாயிண்ட் இருக்கக்கூடாது. தட் இஸ் ஐடியா. ஓகேவா, காமன் பாயிண்ட்னா இந்த லைனுக்கும் நீங்கள் போகிற இந்த லைனுக்கும் ஃபீஸிபிள் ரீஜனில் காமனாக எதுவுமே இல்லைன்னா எம்ன்றது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட்னு சொல்லலாம். அப்படி சப்போஸ் காமன் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இசட்ன்றது மேக்ஸிமம் வேல்யூ கிடையாதுன்னு அர்த்தம். இசட்டுக்கு மேக்ஸிமம் வேல்யூவே கிடையாதுன்னு அர்த்தம். கொஞ்சம் ப்ராப்ளம் போடும்போது ஓரளவு புரியும். அண்ட் ஸ்மால் எம்ன்றது சப்போஸ் மினிமம் வேல்யூ ஆஃப் இசட்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஓகே, ஒன்ஸ் அகைன் இதே மாதிரி ஓப்பன் ஆஃப் பிளேன் அப்படின்னா ஓப்பன் ஆஃப் பிளேன்னா அந்த டயக்ராம் போடும்போது தெரியும். உங்களை ரீஜன் ஃபார்ம் பண்ணும்போது இது ஒரு லைன் போடும்போது அது பாதி பிரிக்கலாம். ஓகேவா, அந்த பிரிக்காமலும் இருக்கலாம். அப்படின்னா இந்த ரீஜியனுக்கும் நீங்கள் இதுக்கு டயக்ராம் போடும்போது இதுக்கும் அந்த ஆல்ரெடி ஃபீஸிபிள் ரீஜியனுக்கும் காமனாக பாயிண்ட் இல்லை, ரெண்டுக்கும் காமனாக பாயிண்ட் இல்லை, இது வேறு தனியாக இருக்குது, அது வேறு தனியாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்டு த எம்ன்றது மினிமம் வேல்யூ ஆஃப் இசட். சப்போஸ் காமனாக ஏதோ சம் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு மினிமம் வேல்யூவே இல்லை அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் த ப்ரொசீஜர். இங்கே கேபிட்டல் எம்ன்றது மேக்ஸிமம் வேல்யூனா கிரேட்டர் தென் எம்னு எடுக்கணும், ஸ்மால் எம்ன்றது மினிமம் வேல்யூனா லெஸ் தென் எம்னு எடுக்கணும். எதுக்கு? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில். தட் இஸ் ஐடியா. ஸோ ரொம்ப முக்கியம். இந்த அன்பவுண்டடாக இருந்ததுன்னா, மினிமம் பவுண்டடாக இருந்ததுன்னா ஆல்ரெடி நீங்கள் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, so it's a very simple problem, very first problem, and maximize z equal to 4x plus y subject to the constraint x plus y less than or equal to 50, 3x plus y less than or equal to 90, x greater than or equal to 0, y greater than or equal to 0. So actually linear programming problem என்றது நம்ம graphical method தான் apply பண்ணுவோம். That is the best choice. Okay, graphical method என்றது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. graphical method போடுறது இந்த first of all வந்து இந்த கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷன்லாம் கிராஃப் போட பழகணும். 3x plus y less than or equal to 90, x plus y less than or equal to 50ன்றது x plus y less than or equal to 50ன்றது கன்ஸ்ட்ரைண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 15 மாற்றிட்டு x equal to 0ன்னு போட்டிங்கன்னா y equal to 50. இதில் x equal to 0 போட்டால் y equal to 50, y equal to 0ன்னு போட்டிங்கன்னா x equal to 50. அப்படின்னா இந்த x equal to 0 y equal to 50னா 0,50, y equal to 0 x equal to 50,0. இந்த ரெண்டு பாயிண்ட் தான் இந்த லைனை நம்மளால் ட்ரா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா, தட் இஸ் கால்டு த எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட்னு அர்த்தம். எக்ஸ் இன்டர்செப்ட்ன்றது ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு போடுறது, எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு போடுறது ஒய் இன்டர்செப்ட்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ தாட் திஸ் இஸ் த லைன். இந்த லைனு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த லைனு தான் இஸ் கால்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 50ன்றது. ஓகேவா, ஸோ இந்த லைனில் ஆக்சுவலி எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ரீஜன் வந்து மேலே வருமா கீழே வருமா, ஏன்னா இது ஒரு இன்இக்வாலிட்டி ஈக்குவேஷன். அதை செக் பண்ணுறதுக்கு கார்னர் வெர்டெக்ஸ் மெத்தட் ஆரிஜின் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். ஆரிஜின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆரிஜின் டெஸ்ட்? ஏன் ஆரிஜின் டெஸ்ட் தான் பண்ணுவோம், வேறு எதாவது பண்ணக்கூடாது, எதை வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் இந்த சைடு இருக்குது, அதனால் நான் ஆரிஜின் டெஸ்ட் பண்ணுறேன். ஆரிஜின் எடுத்துக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ரெண்டுமே வேல்யூ 0வாக இருக்குது. ஸோ 0,0 இங்கே டெஸ்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 0 + 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50. அப்படின்னா 0ன்றது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 வருது. திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். அப்படின்னா இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓகே, திஸ் இஸ் த ரீஜன்.
okay, like this. The line ku, this is the completely, this is the region. Okay, so the same way இன்னொரு equation ஒன்று கொடுத்துருக்காங்க, that is called என்ன equation, another equation பார்த்தீங்கன்னா 3x plus y less than or equal to 19 கொடுத்துருக்காங்க. So 3x plus y less than or equal to 19 so 3x plus y less than or equal to 9 x equal to 0 போடுறீங்கன்னா இதில் x equal to 0 போட்டிங்கன்னா y equal to 19 வந்துடும். That is 0,90, இதுதான் 0,90ன்றது. And y equal to 0 போட்டிங்கன்னா that is called 3x equal to 90. So 3x equal to 90 னா x equal to 13 வரும். Okay, 3 3s are 9, so 30, x equal to 30. So இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 30,0. So this is the 30,0. இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் இன்னொரு லைன். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு லீனியர் ப்ரோக்ராம்லேருந்து ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மீதிலாம் ரொம்ப லென்த்தியான ப்ராப்ளம்ஸ், அதனால் கம்பல்சரி இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் ஈஸியாக செட் பண்ணணுன்னு நினைக்கும் பட்சத்தில் அப்படி தான் நினைப்பாங்கன்னு நம்புவோம். ஸோ திஸ் இஸ் த 3x plus y less than or equal to 90. ஓகே, ஸோ லெஸ் than or equal to 90 ஒன்ஸ் அகைன் இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் இருக்குது. ஆரிஜின் டெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா வேறு ஏதாவது டெஸ்ட் கூட பண்ணலாம். தட் இஸ் த 40,30 40,30 கூட டெஸ்ட் பண்ணலாம். 40,30 டெஸ்ட் பண்ணிங்கன்னா இது இந்த லைனில் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். 3 into 40 போடணும், அப்புறம் ஒய்க்கு விலை 30 போடணும். இது லெஸ் than or equal to 90 செக் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு பெஸ்ட் வந்து ஆரிஜின் டெஸ்ட். தட் இஸ் 0 plus 0 less than or equal to 90ன்றது ஆப்வியஸ்லி ட்ரூ. இது ட்ரூன்றதுனால ஆரிஜின் டெஸ்ட் ட்ரூன்றதுனால இந்த சைடு ஷேட் ஆகும். ஓகேவா, தட் இஸ் த கரஸ்பாண்டிங் ரீஜியன். ஓகே, ஸோ ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த விச் இஸ் த பவுண்டட் ரீஜியன், விச் இஸ் கால்டு த ஃபீஸிபிள் ரீஜியன். அதை ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது ப்ளூ கலர், இது ரெட் கலர். ஸோ ரெண்டு லைன் தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் மீதி ரெண்டு டெசிஷன் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0ன்றது ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேர் ஒய் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். ஒய் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0னா தட் இஸ் எந்த சைடு ஷேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆரிஜின் டெஸ்ட் பண்ணலாம். 0 கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ வேறு ஏதாவது டெஸ்ட் பண்ணிங்கன்னா சப்போஸ் இதை நான் இப்போ சொன்னேன் இல்லையா 40,20 இல்லை 40,30 டெஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே 30 கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இந்த சைடு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணும்போது அந்த சைடு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இதுக்கு மேலே தான் வரும் ஒய் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு, நீங்கள் மெமரைஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்டு ஒய் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0. த சேம் வே அனதர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0. எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0ன்றது திஸ் இஸ் த ரைட் ஹேண்ட் சைட். நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பண்ணலாம். ஏதாவது பாயிண்ட் எடுத்துகிட்டு எந்த சைட் ஷேட் ஆகுது கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகேவா டெஸ்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ரீஜன். ஸோ இந்த லைனுக்கு திஸ் இஸ் த ரெக்கார்ட் ரீஜன்னா விச் இஸ் கால்டு த ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போவே ரியலைஸ் பண்ணலாம். திஸ் இஸ் கால்டு த ஃபீஸிபிள் ரீஜன். அதர்வைஸ் திஸ் இஸ் நாட் எ ஃபீஸிபிள் ரீஜன் பிகாஸ் ஆஃப் பவுண்டரி ரீஜனே வராது. ஸோ ஏன்னா இந்த லைன் இன்வால்வ் ஆகலை. அதில் இந்த லைன் வந்து இங்கே ப்ளூ கலர் இந்த சைடு தான் வந்திருக்கு, மேலே வரல. அதனால் இது ஃபீஸிபிள் ரீஜன் கிடையாது, இதுவும் ரீஜன் கிடையாது. பிகாஸ் இந்த ரெட் கலர் லைன் உள்ளே தான் வந்திருக்கு, இங்கே போகல. அதனால் இதுவும் வராது. ஸோ இந்த மேலே இருக்கிற அன்பவுண்டட் ரீஜனும் வராது. பிகாஸ் ஆஃப் இந்த ரெட் கலர் லைன் உள்ளே வந்திருக்கு, ப்ளூ கலர் லைனும் உள்ளே வந்திருக்கு, மேலே வரல. ஸோ இதுவும் வராது. ஸோ இதான் பாசிபிலிட்டிஸ். ஐ தாட் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் லைக் திஸ் இதெல்லாம். ஸோ இதில் பார்த்தாலே நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ பவுண்டட் ரீஜியன்றது இந்த டிக் பண்ண இது தான் பவுண்டட் ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பவுண்டட் ஃபீஸிபிள் ரீஜியன். ஓகே, இந்த ஃபீஸிபிள் ரீஜியன் கண்டுபிடிச்ச பிறகு கார்னர் பாயிண்ட்ன்றது இது ஒரு கார்னர் பாயிண்ட், இது ஒரு கார்னர் பாயிண்ட், இது ஒரு கார்னர் பாயிண்ட், இது ஒரு கார்னர் பாயிண்ட். இந்த ரீஜியன் கண்டுபிடிச்ச பிறகு இது வந்து நம்ம கண்டுபிடிக்கவே வேணாம். 0,0
பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி 30,0ல் கட் ஆயிருக்கு. அதனால் இது 30,0 இதில் பிரச்சனை இல்லை. இப்போ இது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0,50 இந்த சின்றது, அதுலேயும் பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனையான விஷயம் எதுன்னா இந்த பி மட்டும்தான். ஏன்னா இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணிக்கிற லைன் தான் பின்றது. ஸோ அந்த ரெண்டு லைனையும் சால்வ் பண்ணணும். எந்த ரெண்டு லைனு? x + y = 50 அண்ட் 3x + y = 90. இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் தான். சால்வ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இதோட x + y = 50 and 3x + y = 90. நீங்கள் கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணாலும் சரி, நார்மலாக சால்வ் பண்ணாலும் சரி, அப்படியே சப்ராக்ட் பண்ணிவிட்டு 2x = 14 வரும், x = 20 வந்துடும். ஸோ x = 20 தூக்கி இங்கே போட்டிங்கன்னா y = 13 வந்துடும். அதனால தான் பின்றது 20,30. ஸோ இதான் 4 கார்னர் பாயிண்ட். எல்லாத்துக்கும் 4 கார்னர் பாயிண்ட் வராது, எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்னர் பாயிண்ட்ஸ். ஒரு சிலது 4 இருக்கலாம், ஒரு சிலது 3 இருக்கலாம், ஒரு சிலது 6 இருக்கலாம். ஸோ இந்த ஃபீஸிபிள் ரீஜியனில் இருக்கிற கார்னர் பாயிண்ட்ஸ்ன்றது இதுதான். அதனால தான் இதுக்கு கார்னர் பாயிண்ட் மெத்தட். இந்த கார்னர் பாயிண்ட்டில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதில் பெருசாக இருக்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் கால்ட் தி மேக்ஸிமம் வேல்யூ, கம்மியாக இருக்கிறது இஸ் கால்ட் தி மினிமம் வேல்யூ. இது ஒரு பவுண்டட் ரீஜியன்றதுனால இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூவும் இருக்கும், மினிமம் வேல்யூவும் இருக்கும். ப்ராப்ளம் மேக்ஸிமைஸ்னு கொடுத்தாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கணும், ப்ராப்ளம் மினிமம் கொடுத்தாங்கன்னா மினிமம் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் அ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் கிராஃபிக்கல் மெத்தடில் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் the feasible region, that is a corner point கண்டுபிடிச்சிட்டு இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எவாலுவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எவாலுவேட் பண்ணும்போது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்றது அந்த z ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறது தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். மேக்ஸிமைஸ் மினிமைஸ்ன்னு இங்கே வந்து இது மாதிரி வேல்யூ வருது. இதில் பெரிய வேல்யூ இஸ் கால்டு த 120. அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் z ஈக்குவல் டு 120. 120 எதுக்கு அக்கறை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,10க்கு. அப்படின்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 30, y ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஸோ 30,0க்கு அக்கறை ஆகிறதுனால x ஈக்குவல் டு 30, y ஈக்குவல் டு 0. ஸோ அட் த பாயிண்ட் 30,0. ஓகே, ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம் இது. ஓகே, கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில். ஸோ இதே மாதிரி இது மினிமைஸ் ப்ராப்ளம். இங்கே greater than equal to 10 கொடுத்துருக்காங்க, less than equal to 24 கொடுத்துருக்காங்க, x greater than equal to 0, y greater than equal to 0. ஸோ இதுக்கும் ஒன்ஸ் அகைன் டயக்ராம் போடணும். இது greater than equal to 10ன்றதுனால இதில் ஆரிஜின் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆரிஜின் டெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த லைன் போட்டுட்டு ஓகேவா 0ன்றது 0 + 0 greater than equal to 10ன்னு வரும். அப்படின்னா 0 இருக்கிற சைடு இந்த லைன் வந்து ஷேட் ஆகாது, 0 இருக்கிற சைடு ரீஜியன் இருக்காது. ஓகே, எனக்கு 0 greater than equal to 10ன்றது ஃபால்ஸ்ன்றதுனால. ஸோ எந்த சைடு வருன்றதுக்காக போடுறதுக்காக இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஓகே, இது x greater than equal to 0, y greater than equal to 0. ஸோ இந்த 4 லைன் போடணும். 4மே சேர்ந்தது தான் கன்ஸ்ட்ரைன்ட் ஃபங்க்ஷன். ஸோ 4 லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் இது மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த x + 2y = 10. இது 3x + 4y = 24. பாருங்கள், இந்த x + y greater than equal to 10. So this is called the line. So this is greater than equal to 10. greater than equal to 10ன்றதுனால ஆரிஜின் டெஸ்ட் இங்கே, ஆரிஜின் இங்கே இருக்குது. ஆரிஜின் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ட்ரூவாக இருந்ததுன்னா இப்படி வரும் ஆக்சுவலி ரீஜியன். இது ஃபால்ஸ்ன்றதுனால மேலே வருது. ஓகேவா, ரீசெண்டாக ஸ்கூலுக்கு கிளாஸ் எடுக்கும்போது கூட ஒரு பொண்ணு சொன்னான், ஓகேவா இதுதான் ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் நிறைய நினைக்கிறதுக்கு உண்டு. ஏன்னா இது பவுண்டட் மாதிரி இருக்கிறதுனால அழகாக இதான் ஃபீஸிபிள் ரீஜன், இதான் பவுண்டட் ரீஜன் சொல்லிவிட்டு ஆன்சர் மார்க் பண்ணோம்னா தப்பாக தான் இருக்கும். ஸோ இது கரெக்டாக நமக்கு அந்த greater than equal to 10னா less than equal to 10னா எப்படின்றத உங்களுக்கு மார்க் பண்ண தெரிஞ்சதுன்னா இதை நான் சொல்லிக் கொடுக்கவே வேணாம். இட்ஸ் அ வெரி ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, so another problem, another line பார்த்தீங்கன்னா that is
x 3x plus 4y less than or equal to இது less than தான் இது 3x plus 4y less than or equal to 24. இதில் இதான் இந்த லைன், அதான் x equal to 0 போட்டால் y கண்டுபிடிப்போம், y equal to 0 போட்டு x கண்டுபிடிப்போம். அந்த ரெண்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் இல்லையா, இந்த லைனில் ஆரிஜின் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ட்ரூவாக இருக்கும். அதனால் ஆரிஜின் இருக்கிற சைடில் இது ஷேட் ஆகும். ஓகே, தட் இஸ் த ரீஜன். கரெக்டாக ரீஜன் கண்டுபிடிக்க தெரியணும். தப்பாக கண்டுபிடிச்சிங்கன்னா தப்பாக தான் ஆன்சர் வரும். அண்ட் தென் எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் 0, ஒய் கிரேட்டர் தன் ஈக்குவல் 0ன்றது இது எக்ஸ் ஆக்சிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது ஒய் ஈக்குவல் டு 0. ஒய் கிரேட்டர் தன் ஈக்குவல் 0னா மேலே வரும், y less than or equal to 0னா சரி கீழே வரும். x greater than or equal to 0ன்றது இது x axis, y axis. So this is the x greater than or equal to 0 right side. இதுக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி, டெஸ்ட்ன்றது இங்கே 2,2 டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா x greater than or equal to 0க்கு 2,2 டெஸ்ட் பண்ணிங்கன்னா ட்ரூவாக இருக்கும். அதனால் இந்த சைடு ஷேட் பண்ணுறோம். இந்த சைடு ஒரு பாயிண்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஃபெயிலியராக இருக்கும். அதனால் இந்த சைடு வராதுன்னு அர்த்தம், ஆப்போசிட் சைடில் வருதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரீஜன் ஃபீஸிபிள் ரீஜன் இதுதான் ஃபீஸிபிள் ரீஜன், பவுண்டட் ஃபீஸிபிள் ரீஜன். இதுவும் பவுண்டட் தான். இது கார்னர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 3 கார்னர் பாயிண்ட் தான். ஸோ இந்த 2 கார்னர் பாயிண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஒரு கார்னர் பாயிண்ட் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ 0,5 அண்ட் 4,3 0,6 எல்லாத்துக்கும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்? z ஈக்குவல்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர் தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு இங்கே மினிமைஸ் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், எது சின்னதாக இருக்கோ அதுதான் உங்களுடைய சொல்யூஷன். அப்படி பார்க்கும்போது 2300ன்றது மினிமம் வேல்யூ. ஓகேவா? நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன் லீனியர் ப்ரோக்ராமிங்கில். பிகாஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கான்செப்ட், அந்த ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரக்ஷன், இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக at the point 4,3 occur ஆகுது. So that is the minimum value of the z. Okay, so the same way this is another problem. இங்கே பார்த்தீங்கன்னா பவுண்டட் ரீஜன் நம்ம எதை கெஸ் பண்ணுறது? இதுவும் தான் பவுண்டட், இதுவும் பவுண்டட், இதுவும் பவுண்டட், இதுவும் பவுண்டட். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கரெக்டாக லைன் போட்டு அது எந்த சைடு ஷேட் ஆகுன்றதை கண்டுபிடிக்க தெரிஞ்சதுனா தான் உங்களால் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது. இந்த லைனுக்கு போய்ட்டு நான் ஆரிஜின் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஏதாவது ஒரு டெஸ்ட்டு, ஏதாவது இந்த லைனுக்கு இந்த சைடு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஐ தாட் 20,5 ஓகேவா, ஏதாவது ஒரு பாயிண்ட் இந்த லைனுக்கு, இல்லை 5,5 எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த லைனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த இன்இக்வாலிட்டி ட்ரூவாக இருந்தால் இந்த சைடு ஷேட் ஆகும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஆப்போசிட் சைடில் ஷேட் ஆகும். தட் இஸ் ஐடியா. ஓகே, ஸோ இஸ் த எக்ஸாம்பிள் 3. இங்கே எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க பார், அதுதான் ஆரிஜின், பாசிங் த்ரூ தி ஆரிஜின் சொல்கிறது. இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் ஒய் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கிடச்சிடும். ஒய் ஈக்குவல் டு 0 போட்டால் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிடும். அது 2 பாயிண்ட்டை வச்சுட்டு லைன் போட்டுடலாம். இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் ஒய் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 0 போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஸோ 0,10 10,0 வச்சுட்டு ஒரு லைன் போட்டுடலாம். ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறது? எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0,0 ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு போட முடியாது. ஸோ அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போட முடியாது. எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் ஒய் ஈக்குவல் டு 0 அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு 1ன்னு போட்டிங்கன்னா இன்னொன்று 1ன்னு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 1னா ஒய் ஈக்குவல் டு 1, அப்புறம் 1,1 0,0 ரெண்டுத்தையும் பாயிண்ட் வச்சுட்டு லைன் ட்ரா பண்ணலாம். அங்கே போய்ட்டு ஸ்கேல், பென்சில், கிராஃப் ஷீட்லாம் வச்சு நான் போட போகிறது கிடையாது. ஸோ ரஃபாக போட்டுட்டு விச் இஸ் த ஃபீஸிபிள் ரீஜன், ஸோ விச் இஸ் த கார்னர் பாயிண்ட், என்ன சொல்யூஷன் வரும்ன்றதை கெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் கார்னர் பாயிண்ட்ஸ் இங்கே. ஸோ வி கெட் த சொல்யூஷன். இதுவும் பவுண்டட் ரீஜன்றதுனால மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ இது ஒரு அன்பவுண்டட் ஃபீஸிபிள் ரீஜன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். எனக்கு டிஃபிகல்ட்டாக கேட்டால் இது ஒன்று தான் கேட்க முடியும். ஸோ -50x + 20y. ஸோ 2x - y greater than equal to -5. If 3x + y greater than equal to 3, 2x - 3y less than equal to 12, x greater than equal to 0, y greater than equal to 0. இதுக்கு முதல்ல நம்ம கிராஃப் போட பழகணும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷனுக்கு. இது கிராஃப் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி x0 y0
போட்டு நீங்கள் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி லைன் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஐ தாட் அப்படி போட்டிங்கன்னா திஸ் இஸ் அ பாயிண்ட். இந்த 3x + yக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸு 0 போட்டிங்கன்னா y = 3, தட் இஸ் கால்டு 0,3 இந்த பாயிண்ட்டு. அண்ட் y 0 போட்டிங்கன்னா x = 1, 1,0 இந்த பாயிண்ட்டு. இந்த ரெண்டுத்தை வச்சுட்டு தான் இந்த லைன் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து greater than equal to 3. இங்கே ஆரிஜின் டெஸ்ட் போட்டிங்கன்னா ஃபெயில். 3x + y greater than equal to 3ன்னு நினைக்கிறேன். இதில் ஆரிஜின் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 0 + 0 x 0 y 0 போட்டிங்கன்னா greater than equal to 3. இது ஃபால்ஸ். இது ஃபால்ஸ்னால் ஆரிஜின் சைடு ஷேட் ஆகாது, ஆப்போசிட் சைடில் தான் ஷேட் ஆகும். ஸோ இதுதான் கரெக்டான ரீஜன் அது. ஸோ லைக் திஸ், இந்த லைன்லாம் இவ்வளோ குட்டின்டா இப்படி நின்றுச்சுன்னா நமக்கு ரொம்ப சிரமம், ரொம்ப லென்த்தியாக போட பழகணும். ஸோ இதே மாதிரி இந்த லைன் பார்த்தீங்கன்னா 2x - y 2x - y greater than equal to -5. இது greater than equal to -5. இந்த லைன் போட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தியாக வரும். ஐ தாட் ஸோ இந்த லைன் போட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். x = 0 போட்டிங்கன்னா y = 5, அதனால் 0,5. y = 0 போட்டிங்கன்னா x = 5/2 -5/2. -5/2ன்றது -2.5 அப்படின்னா இங்கே போவோம். -2.5ன்றது இருக்கும். இதில் ஆரிஜின் டெஸ்ட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆரிஜின் டெஸ்ட் பண்ணும் பொழுது 2x - y greater than equal to -5. So 0 0 greater than equal to -5. True or false அது? This is the true. -5ன்றது சின்ன நம்பர். ட்ரூன்றதுனால இந்த சைடு தான் ஷேட் ஆகும். அவ்வளோதான் இந்த சைடு ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு லைன் 2x - 3y less than or equal to 12. இது லெஸ் than or equal to தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த x = 0 போட்டிங்கன்னா y = -4 வரும். ஸோ அதை லென்த்தி பண்ணிங்கன்னா தான் எங்கே -4ல் கட் ஆகுது அப்படின்னு தெரியும். ஸோ 0, -4 ஆக்சுவலி. அன்பவுண்டடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராப்ளத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அன்பவுண்டடை பற்றி ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம். So what is the meaning for unbounded region? So இங்கே பார்த்தீங்கன்னா this is the y-axis. So this is -4. Okay. ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் ஆரிஜின் டெஸ்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 0 less than or equal to 12. அப்படின்னா இட்ஸ் அ ட்ரூ, அதனால் ஆரிஜின் சைடு தான் ஷேட் ஆகும். திஸ் இஸ் த ஆரிஜின் சைடு ஷேட் ஆகும். ஸோ உங்களுடைய பவுண்டட் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் எக்ஸ் greater than equal to 0, y greater than equal to 0. அதனால் y = 0 எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ y greater than equal to 0னா மேலே வரும். அப்படின்னா இந்த கீழே இருக்கிற போர்ஷன்லாம் வராது, இதுக்கு மேலே தான் ரீஜன் இருக்கும். அதே மாதிரி y ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் greater than equal to 0 இப்படி வரும் சொல்யூஷன். ஸோ இதுவும் மேலே தான் வருது. அப்படின்னா பவுண்டட் ரீஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் கலர், இந்த ப்ளூ கலர், இந்த க்ரீன் கலர், இங்கே இருக்கிற ப்ளூ கலர், இதுதான் பவுண்டட் ரீஜன். அப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு த அன்பவுண்டட் ரீஜன். அன்பவுண்டட் ரீஜனுக்கு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள் இது. சரி, இந்த அன்பவுண்டட் ரீஜனுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா, ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் கார்னர் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். அந்த அன்பவுண்டட் ரீஜனில் we can find out the corner point. ஓகே, 4 கார்னர் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மினிமம் வேல்யூ ஆக்சுவலி திஸ் இஸ் த மினிமைஸ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ this is the minimize problem.
மினிமைஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் திஸ் அன்பவுண்டட் ரீஜியனுக்கு இந்த மினிமைஸ் ப்ராப்ளத்துக்கு இந்த கார்னர் பாயிண்டில் எது மினிமம் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா -300 தான் மினிமம் வேல்யூ. இந்த கார்னர் பாயிண்ட்ஸில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு கிடைக்கிற மினிமம் வேல்யூன்றது -300 இஸ் த மினிமம் வேல்யூ. இந்த -300ன்ற மினிமம் வேல்யூவில் ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்கா இல்லையா நம்ம சொல்லணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை லெஸ் தென் -300ன்னு எழுதுகிறோம். ப்ராப்ளம் மினிமைஸ் இருக்குது, அதனால் நாம் என்ன பண்ணுறோம், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை இதுக்கு பேர் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் லெஸ் தென் -300 எழுதுகிறோம். இதே ப்ராப்ளம் மேக்ஸிமைஸ் இருந்தால் அங்கே என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் வேல்யூ நாம் எடுத்துக்குவோம். ஓகேவா, இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிரேட்டர் தென் அந்த மேக்ஸிமம் வேல்யூ எழுதுவோம். கரெக்டாக? ஸோ த கிரேட்டர் தென் மேக்ஸிமம் வேல்யூ எழுதுவோம். Maximum value 100. So -5x -50x plus 20y greater than 100 ன்னு எழுதுவோம். In case of maximize எடுத்ததுனா இதை நாம் சிம்பிளி பண்ணலாம். எப்படி சிம்பிளி பண்ணலாம், 10ஆல் டிவைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும் சிம்பிளாக. இதுக்கு நாம் லைன் ட்ரா பண்ணணும். எப்படி x = 0ன்னு போட்டிங்கன்னா 2y = -30, y = -15. So 0, -15 and y = 0ன்னு போட்டோம்னா -5x = -30 அப்படின்னா x = 6. ஸோ 6, 0 இந்த 2 பாயிண்ட் எதுக்கு, இதை சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது. எதுக்கு இது என்ன பண்ண போகிறது, இதுக்கு லைன் ட்ரா பண்ண போகிறோம். எங்கே லைன் ட்ரா பண்ணணும், நாம் கண்டுபிடிச்ச அந்த ஃபீஸிபிள் லைனில் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ அந்த ஃபீஸிபிள் ரீஜனில் லைன் ட்ரா பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ இந்த டாட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, தட் இஸ் கால்டு த லைன். -5x plus 2y = -30ன்றது இந்த டாட் லைன் போட்டது. ஸோ இந்த லைன் தான் நாம் கண்டுபிடிச்ச அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமைஸ் இருக்கிறதுனால கிரேட்டர் தென் அந்த சம்திங் போட்டு நாம் கண்டுபிடிச்ச ரீஜன் இது தான். இப்போது இதில் எது ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ஒன்ஸ் அகைன் டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்க. சப்போஸ் ஆரிஜின் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் ட்ரூ, கிரேட்டர் தென்றதுனால தட் இஸ் 0 கிரேட்டர் தெனா லெஸ் தெனா. ஸோ இங்கே லெஸ் தென் -300, சாரி. ஸோ லெஸ் தென் -300. ஸோ மினிமைஸ்ன்றதுனால ஸோ லெஸ் தென்னா -5x plus 2y லெஸ் தென் -30. இதில் ஆரிஜின் டெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆரிஜின் டெஸ்ட் நாட் ட்ரூ இயர். 0 plus 0 லெஸ் தென் -30ன்றது 0 லெஸ் தென் -30, -30ன்றது தான் சின்னது. திஸ் இஸ் நாட் ட்ரூ. அப்படின்னா ஆரிஜின் சைடு ஷேட் ஆகாது, இந்த சைடு தான் ஷேட் ஆகும். இந்த சைடு ஷேட் ஆகிறதுனால ஆப்போசிட் சைடு, ஆரிஜினுக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே ரீஜன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த காமன் ரீஜன். எதனுடைய காமன் ரீஜன், அந்த ஃபீஸிபிள் ரீஜன் ப்ளஸ் இந்த லைனுடைய ரீஜன் கூட ஷேர் பண்ணுது. லைனுடைய ரீஜனும் ப்ளஸ் ஃபீஸிபிள் ரீஜனும் காமனாக இவ்வளோ பாயிண்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் எடுத்த அந்த மினிமம் வேல்யூவாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். நோ மினிமம் வேல்யூ ஃபார் திஸ் ஒன். த சேம் வே ஃபார் த கிரேட்டர் தென் 100 எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணலாம். அதே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிரேட்டர் தென் 100 எடுத்துகிட்டு டயக்ராம் போட்டு அந்த டயக்ராம் போடும் பொழுது அந்த ரீஜியனும் ஃபீஸிபிள் ரீஜியனும் காமனாக எதுவுமே இல்லை அப்படின்னா நாம் எடுத்த அந்த வேல்யூ இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் த கிவன் எல்பிபி ப்ராப்ளம். சப்போஸ் ஏதாவது காமனாக இருந்ததுன்னா நாம் எடுத்த அந்த மேக்ஸிமம் வேல்யூ நாட் ஏ மேக்ஸிமம் வேல்யூ, அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் வேல்யூவே இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த ரீஜன் காமன் ரீஜன் வர்றதுனால
ஆஃப் பிளேன், இதுக்கு பேர் தான் ஆஃப் பிளேன், அந்த பாதி பிரிக்கிறதுக்கு முன்னால். ஸோ இந்த ஆஃப் பிளேன்றது intersect the feasible region. We can find the points in the feasible region that gives the value of z less than minus 300. Therefore, z equal to in the objective function has no minimum value subject to the given constraint. Because of the common points கிடைச்சதுனால காமனாக ஷேட் ஆகிறதுனால சப்போஸ் மேக்ஸிமம் வேல்யூ செக் பண்ணோன்னா நம்ம 100 எடுத்துகிட்டு செக் பண்ணோம். ஏன்னா இந்த அப்ஜெக்டிவ் வேல்யூவில் அந்த கார்னர் பாயிண்டில் 100 தான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ கிரேட்டர் தென் 100 எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணால் ஓகே, சப்போஸ் எந்த பாயிண்ட்டும் காமனாக இல்லைன்னா இந்த 100ன்றது மேக்ஸிமம் வேல்யூ, காமனாக இருந்ததுன்னா 100ன்றது இஸ் நாட் ஏ மேக்ஸிமம் வேல்யூ. நீங்கள் போட்டு வீட்டில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இதுவும் 10ஆல் டிவைட் பண்ணலாம். ஐ தாட் -5x + 2y கிரேட்டர் தென் 10ன்னு வரும்னு நினைக்கிறேன். வீட்டில் போட்டு பாருங்கள். ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ வருதா இல்லையானா. Finally, fifth problem பார்த்தீங்கன்னா z equal to 3x plus 2y subject to the constraint x plus y greater than equal to 8 and 3x plus 5y less than or equal to 15. x greater than equal to 0, y greater than equal to 0. ஸோ இதுக்கு நமக்கு டயக்ராம் போட தெரியும். ஸோ இதுக்கு டயக்ராம் போடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம், ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம், த ஃபர்ஸ்ட் லைன். இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா 3x plus 5y so 3x plus 5y less than or equal to 15. Less than or equal to 15ன்றதுனால origin test is true. origin test இந்த லைனுக்கு வந்து origin test பண்ணீங்கன்னா 0 plus 0 less than or equal to 15. 15 or 50. So this is true ன்றதுனால this is the region. இதுதான் இந்த லைனுக்கு region. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா and another point, another line, x plus y greater than equal to 8. x plus y greater than equal to 8 பார்த்தீங்கன்னா this is the x plus y greater than equal to 8. இதில் origin test பண்ணி பாருங்க, ஃபெயிலியர்னு வரும். ஸோ 0 plus 0 greater than equal to 8ன்றது not a true. ஸோ அதனால் 0 சைடு வந்து ரீஜன் வராது, 0க்கு ஆப்போசிட் சைடில் வரும். ஸோ this is the region. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் வாட் இஸ் த ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த feasible region மாதிரி போட்டே போனீங்கன்னா, வாட் இஸ் த feasible regionனா, that is no point that is satisfy the both x plus y greater than equal to 8 and 3x plus 5y less than equal to 15 simultaneously in the first quadrant. So therefore ஏன் first quadrant x greater than equal to 0, y greater than equal to 0 அதனால. ஸோ என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is no feasible region இதுக்கு. Okay, no feasible solution. So optimization problem has no solution. Very important. Optimization problem has no solution. So that is the linear programming problem. The graphical solution la I thought மொத்தம் 3 method, one unbounded and no not a feasible region. இது ஃபியூச்சரில் மீட் பண்ணலாம். இட் கேஸ் இந்த ரெண்டும் வந்து இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0வும் சேர்ந்தது தான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரீஜன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இது எங்கேயுமே காமன் போர்ஷனே கிடையாது, இந்த காமன் போர்ஷனே வரல. அதனால் நோ சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். இந்த எல்பிபி ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு அர்த்தம், ஃபீஸபிள் ரீஜனே இல்லைன்னு அர்த்தம். So this is a LPP problem, and so the optimal solution means a little bit general remark on the linear problem. Convex into the feasible region, the feasible region is always convex region. That is one of the important point. Based on the convex, the feasible region is always convex point, convex region. Optimal solution to the maximum or minimum solution of the objective function occurs at the vertex of the feasible region.
அப்படின்னா optimal solution occurs on the vertex of the feasible region. That is another point. Multiple optimal solution, if two corner points produce the same maximum value of the objective function, then every point on the line segment அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் தான் மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன் அர்த்தம் கிடையாது. அந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஓகேவா on the line segment joining these points will also give the same maximum value. அப்படின்னா மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன் அர்த்தம், இல்லை மல்டிபிள் மினிமம் சொல்யூஷன் அர்த்தம் ஃபார் திஸ் ப்ராப்ளம். இந்த பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதே மாதிரி அன்பவுண்டட் ப்ராப்ளம்ன்றது தட் இஸ் அன்பவுண்டட் feasible region optimal value may not exist, இல்லாமல் இருக்கலாம், even if there are the finite values at the corner points. Okay, and infeasible problemன்றது some constraint sets may have no feasible region. These are problems நீங்கள் போடலாம், கவனிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க, look at the solution. நிறைய இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த ரீஜன் மார்க் பண்ணுறது மட்டும் கொடுத்துருப்பேன், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. This is the small application. Maybe உங்களுக்கு இது மாதிரி கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது. So a dietitian wishes to mix two types of foods in such a way that the vitamin contents of the mixer contain at least 8 units of vitamin A and 10 units of vitamin C. Food 1 contains 2 units per kilogram of vitamin A, 1 unit of per kilogram of the vitamin C. Food 2 contains 1 unit of per kilogram of the vitamin A, 2 units of per kilogram of vitamin C. That is the given data. The cost rupees 50 per kg. Purchase the food 1 and 70 rupees per kg for purchase of food 2. So the problem is minimize the cost of such a mixer. Okay, that is the problem. So actually பார்த்தீங்கன்னா given data பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏன்றது யூனிட்ஸ் பெர் கேஜின்றது ஃபார் த ஃபுட் 1 வந்து 2. கரெக்ட். அண்ட் ஃபார் ஃபுட் 2 வந்து தட் இஸ் கால்டு தி XYன்னு வச்சுருக்கோம். ஸோ ஃபுட் 2க்கு வந்து 1 மற்றும் ரெக்குவயர்மெண்ட் வந்து 8 கிராம். அண்ட் தெர் இஸ் த விட்டமின் சி பார்த்தீங்கன்னா தெர் இஸ் 1 கிலோகிராம் அண்ட் 2 கிலோகிராம் அண்ட் மொத்தம் டோட்டலாக 10. த காஸ்ட்னு பார்க்கும்போது ருபீஸ் பெர் கேஜி வந்து 50 rupees ஃபார் த ஃபுட் 1, ஃபுட் 2 வந்து ருபீஸ் 70. ஆக்சுவலி இங்கே காஸ்ட் தான் மினிமம் ஆகிறதுக்கு என்ன தான் கேட்குறாங்க. அப்படின்னா மினிமைஸ் த ப்ராப்ளம் வந்து மினிமைஸ் பண்ணணும். மினிமைஸ் த இசட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 50x + 70y வரும். 50x எக்ஸ்ன்றது பெர் கேஜி ஆஃப் த ஃபுட் 1 அண்ட் ஒய்ன்றது காஸ்ட் ஆஃப் த பெர் கேஜி ஆஃப் த ஃபுட் 2. ஸோ த 50x நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஃபுட் 1 வந்து எத்தனை கேஜி, ஃபுட் 2 எத்தனை கேஜின்றது. ஸோ 50x + 70yன்றது தான் தட் இஸ் த காஸ்ட் இஸ் மினிமம் அர்த்தம். தட் இஸ் கால்ட் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + y விட்டமின் ஏ ரெக்குவயர்மெண்ட் வந்து ஓகேவா 8. ஓகே, 2x + y greater than equal to 8, x + 2y greater than equal to 10. விட்டமின் சினுடைய ரெக்குவயர்மெண்ட். ஸோ x greater than equal to 0, y greater than equal to 0. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட், அட்லீஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் த ப்ராப்ளம். எல்பிபி ப்ராப்ளம் ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ in addition to mix the two types of food, ஏன் greater than equal to போடுறாங்க அப்படின்றதுக்காக. ஸோ to mix the two types of foods in such a way that the vitamin contents of the mixer contain at least 8 units, so that use the greater than equal to, and 10 units, at least 10 units of the vitamin C, that is greater than equal to 10 போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி சொல்லி கொடுத்து வச்சுட்டு அது நார்மல் சொல்யூஷன் வந்தாலும் சரி, அன்பவுண்டட் சொல்யூஷன் வந்தாலும் சரி. அன்பவுண்டட் சொல்யூஷன் வந்ததுன்னா ஸோ ஆஃப்டர் ஃபைண்ட் அவுட் த கார்னர் பாயிண்ட் அண்ட் கார்னர் பாயிண்ட் கண்டுபிடிச்ச பிறகு கார்னர் பாயிண்டில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு மினிமைஸ் த ப்ராப்ளம்னா அதில் மினிமம் என்னென்னு எடுத்துகிட்டு
less than or equal to something போட்டுட்டு objective function less than அந்த minimum value போட்டுட்டு once again அந்த லைனை போட்டு அது கட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா ஐ தாட் திஸ் இஸ் த டாடர் லைன் நினைக்கிறேன். டாடர் லைன்ன்றது இந்த ரீஜியனுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னா அந்த கார்னர் பாயிண்டில் வர்றது இஸ் த மினிமம் சொல்யூஷன் அர்த்தம். யா இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் இஸ் அன்பவுண்டட் ரீஜியன். ஸோ த லைன் ஹேஸ் நோ பாயிண்ட்ஸ் இன் காமன். காமனாக எதுவுமே இல்லை இங்கே. ஓகே, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இங்கே வந்து மினிமம் 380, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் லெஸ் தென் 380 நான் போடுறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு லைன் ட்ராப் பண்ணும்போது என்னுடைய ரீஜனில் ஃபீஸபிள் ரீஜனில் கட்டே ஆகலை. அந்த ரீஜனை காமனாக எதுவுமே இல்லை அப்படின்னா அர்த்தம் நான் எடுத்த அந்த 380 மினிமம் வேல்யூன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த 380 இஸ் த மினிமம் வேல்யூ ஃபார் திஸ் ப்ராப்ளம், எல்பிபி ப்ராப்ளம். 380ன்றது மினிமம் வேல்யூனா அதோடைய கரஸ்பாண்டிங் கார்னர் பாயிண்ட் இஸ் கால்டு த சொல்யூஷன். அப்படின்னா 2 kg ஆஃப் ஃபுட் 1 4 kg ஆஃப் ஃபுட் 2 வாங்கினாங்கன்னா அவங்களுடைய காஸ்ட் வந்து மினிமம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அவங்களுடைய காஸ்ட்டு இஸ் அ மினிமமாக இருக்கும். ஓகே, this is another problem, allocation problem சொல்லுவாங்க. That is the cooperative society of the farmers has 50 hectares of land to grow 2 crops X and Y. Profit from crops X and Y per hectare are estimated rupees 10,500 and rupees 9,000 respectively. To control weeds, the liquid herbicide has to be used for the crops X and Y at the rates of 20 liters and 10 liters per hectare. From further, no more than 800 liters of the herbicide should be used in order to protect fish and wildlife using a pond which collects the drainage from this land. And how much land should be allocated to each crop so as to maximize the total profit of the society. That is the problem. So from this total land was the 50 hectare and allocated land between the 2 crops to maximize the profit when I weight constraint. The profit பார்த்தீங்கன்னா crop X க்கு வந்து that is called 10,500 per hectare and crop Y க்கு வந்து 9,000 per hectare. Herbicide வந்து crop X வந்து 20 liters per hectare, இது 10 liters per hectare and maximum herbicide வந்து 800 liter. So from the data Xன்றது that is called the X hectare for the crop X, Y hectare வந்து for the crop Y அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே maximize the profit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதில் நோ டவுட் அட் ஆல். பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போகிறதா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போகிறதான கொஞ்சம் 1 or 2 times படிச்சிங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லேண்ட் வந்து ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50. எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது லெஸ் தென் ஈக்குவல் டு 50 ஏக்கருக்கு உள்ளதாக இருக்கணும். அண்ட் 20x + 10y தட் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 80 லிட்டர் 800 லிட்டருக்கு மேக்ஸிமம் 800 லிட்டர். இதை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கிடச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த சேம் மாடல். யூ கேன் ட்ரை அண்ட் ஜஸ்ட்டு ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். தட் இஸ் த பெஸ்ட் வே. ஏன்னா இந்த லீனியர் ப்ராப்ளத்தில் இந்த ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பின்னாடி வர்றதும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் த சேம் ஆஃப் ப்ராப்ளம். சப்போஸ் வேர்டில் கேட்கும் பொழுது நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை மேத்தமெட்டிக் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ண மாதிரி தெரியணும் நமக்கு. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்காக கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். ப்ராப்ளம் சால்வ் பண்ணது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், முடிஞ்சால் சால்வ் பண்ணுங்கள். இல்லை ஜஸ்ட் அந்த ப்ராப்ளம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் கோ த்ரூ பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி சொல்லிக் கொடுத்ததில் 3 மாடல் தான். அண்ட் அன்பவுண்டட் ரீஜியன் அண்ட் இன்ஃபீஸிபிள் ரீஜியன் அண்ட் bounded region உடைய solution. Okay. Okay, I will stop here.
The next topic is the revised simplex method. So much problem. Yeah. So the next class பார்ப்போம் revised simplex method. கொஞ்சம் பேசிக்காக லீனியர் ப்ரோக்ராம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்குங்க. அதில் பேசிக்காக இருக்கிற அந்த வேர்டுக்கெலாம் மீனிங் என்னென்னு பாருங்கள். இன்னும் கூட எக்ஸ்ட்ரா படிக்கிறது இருந்தால் படிங்க. ஓகே, தேங்க்யூ.